இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். லட்சோப லட்சம் மக்கள் பாஜகவிற்கு எதிராக பெரும் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள். முதல்ல ஒரு வீடியோ பாருங்க. மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்காக தேர்தல் வாக்குறுதியாக ஒன்றை கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் வேளாண் சட்டங்களை ரத்து செய்வோம் என்று. அதாவது விவசாயிகளுக்கு எதிரான, விவசாயிகளுக்கு நலன் செய்யாமல் இருக்கக்கூடிய சட்டங்களை நாங்கள் திரும்ப பெறுவோம் என்று சொல்லி வாக்கு திருட்டின் மூலமாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பாஜக அதை கண்டும் காணாமலும் இருக்கிறது. பொறுத்திருந்த விவசாயிகள் தெருக்களில் குவிய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதோ மோடிக்கு எதிராக, அமித்ஷாவிற்கு எதிராக, RSS என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் விவசாயிகளுக்கும் எதிரானது என்பதை சொல்லக்கூடிய விதத்தில் மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா நடுங்கி போயிருக்கு. 2 தினங்களுக்கு முன்பு உங்களுக்கு நன்றாக தெரியும், RSSனுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடத்துல நாக்பூரில் அந்த அலுவலகத்தை சுற்றி மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை நம்ம சொன்னோம் இல்லையா? அம்பேத்கரிஸ்டுகள், அதே மாதிரி பௌத்தர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து நாக்பூர் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டார்கள். ஒரு பாய வெளியே வர முடியாது. அந்த அளவிற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம். என்ன காரணம்? என்னடா, சவர்கர் பெரிய விடுதலை போராட்ட வீரர், ஹெட்கேவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, இதையெல்லாம் எங்கள் பிள்ளைங்க படிக்கணுமா? அதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்டா. எங்கள் காசில் எங்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்கக்கூடிய பாட புத்தகங்களில், அந்த நிறுவனங்களில் உங்கள் ஆட்களை, உங்கள் சித்தாந்தத்தை நுழைக்கிறதா இருந்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாக்பூர் RSS அலுவலகத்தை முற்றுகையிட்ட லட்சம் மக்களுடைய அந்த போராட்டத்தை நம்ம பார்த்தோம். இப்போது விவசாயிகள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். நமக்கு நல்லா தெரியும், மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 விவசாயிகள் தற்கொலை செய்வதாக கணக்கில் வருகிறது. இதுவரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சோப லட்சம் மக்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு இறந்து போன விவசாயிகளுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய நீண்டது. யாராவது மறுக்க முடியுமா? மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு எத்தனை நீண்ட விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது. அப்படி போராட்டம் நடத்திய விவசாயிகளின் மீது டிராக்டர் ஏறி பாஜகவினர் கொலை செய்தார்கள். இதெல்லாம் நடந்தது இல்லையா? விவசாயிகளை டிராக்டர் ஏற்றி, ஜீப் ஏற்றி கொலை செய்யக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம இங்கே சர்வசாதாரணமாக பார்க்குறோம். இதெல்லாம் மோடியினுடைய ஆட்சியில் விவசாயிகளுக்கு எதிராக நடந்தது. விவசாயிகளுடைய போராட்டம் என்றால் அது பயங்கரவாதிகள் நடத்தக்கூடிய போராட்டம் இல்லையா? இப்படியெல்லாம் மோடி சொல்லிட்டு இருந்தார், இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சிக்கலை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு தகவல் வந்தது, பலாயிரம், ஒரு 60,000 70,000 ரூபாய் செலவு பண்ணி உருளைக்கிழங்கு விவசாயம் செஞ்சதுக்கப்புறம்
அது சில ₹100 தான் விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்ட விவசாயி அந்த விவசாயி விளைவித்த பொருட்கள் முழுவதையுமே அவர் இல்லாமல் ஆக்கக்கூடிய நிகழ்வு பல பத்திரிகைகளில் செய்திகளாக வெளிவந்ததை நான் பார்த்தோம். மோடியினுடைய ஆட்சியில் இதுதான் நிலைமை. நம்ம என்ன படிக்கிறோம்? இந்தியா ஒரு விவசாய நாடு இல்லையா? ஆனால் வருங்காலத்தில் என்னென்னா இந்தியா அதானியினுடைய நாடு அப்படின்னு தான் நம்ம படிக்க வேண்டியது வருமோ என்ன. ஏன்னா எல்லாத்தையும் அதானிகிட்ட கொடுத்துட்ருக்குறான். இதோ நேற்றுக்கு ஒரு செய்தி வந்திருக்குங்க. விவசாயிகள் தங்களுக்கு எதிரான சட்டங்களுக்காக இப்படி தெருக்களில் குவிந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விவசாய நிலம், அது 175 ஏக்கர் விவசாய நிலத்தை பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தன் 6 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான். பித்தலாட்டம் பண்ணி வாங்கியிருக்கிறான். அவன் ஏஷியானெட் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஊடகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். அவன் தான் கேரள பாஜகவுடைய மாநில தலைவர். இவன் பல்வேறு பித்தலாட்டங்களை, அங்கே பாஜக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு பித்தலாட்டங்களை செய்து விவசாயிகளுடைய விவசாய நிலம் அதை இந்த குறைந்த ஒரு 6 கோடி ரூபா கொடுத்து ஆட்டையை போட்டிருக்கிறான். அப்போ இந்தியாவில் எவ்வளோ பெரிய நிலங்களை எல்லாம் மோடியுடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்டையை போட்டிருப்பாங்க, இல்லை அவர்களுக்காக உதவி செய்திருப்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விவசாயிகளுடைய நிலைமை என்னங்க? இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், விவசாயிகளுக்கு போதிய வருமானம் இல்லாதெல்லாம் பல விவசாயிகள் கிராமங்களில் விவசாயிகள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நெல் விவசாயிகள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. தென்னை மர விவசாயிகள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வேறு வேலைக்கு போகிறாங்க. முன்னாடி உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டம், அதுக்கும் ஃபண்டு ஒதுக்காமல் அதுவும் நீர்த்து போயிருச்சு. இன்றைக்கி எல்லாம் கொண்டுமே சிக்கல் தான். மோடி ஒட்டுமொத்தமாக இந்தியாவை முழுமையாக இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் தெரியுது. அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு மக்கள் வீதியில் இறங்கி இவ்வளோ பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த போராட்டத்தை என்ன சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ்காரன்? அது பயங்கரவாதிகள் நடத்துகிற போராட்டம் இல்லையா? பாஜகவிற்கு எதிராக எப்போதெல்லாம் போராட்டங்கள் நடக்கிறதோ அப்போதெல்லாம் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அது பாகிஸ்தான்றது காசு வாங்கிட்டு பண்ணுறான். இதோ ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் லடாக்கில் என்ன நடந்தது? சோனம் வாங்சுக் எதற்காக போராடினார்? எங்களுக்கு நீ சில வாக்குறுதிகள் கொடுத்துருந்த இல்லையா? எங்கள் மாநிலத்துக்குன்னு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குற, சிறப்பு சட்டம் 6 எங்களுடைய மாநிலத்தை நீ உட்படுத்த வேண்டலாம் சொல்லியிருந்த இல்லையா? அதை எதையும் நீ பண்ண மாட்டேங்கிறே, வடை மட்டும்தானே சுட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் அமைதியான வழியில் போராட்டம் நடத்தினார். இன்றைக்கி அவரை தூக்கி சிறையில் வச்சிருக்கிறார் அமித்ஷா. இப்போ அடுத்தது அவருடைய மனைவியும் தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்கிறதான் தகவல். அப்போ எந்த அளவிற்கு மோசமான ஒரு ஆட்சியை மோடியும் அமித்ஷாவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எத்தனை பேருங்க விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நடந்துட்டு இருக்கும்போது பல பேர் அங்கே தற்கொலை செய்து கொண்டார்கள். கடிதம் எழுதி வைத்துவிட்டு, மோடிக்கு கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்கின்றார். இது இந்திய வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கானா? கிடையாதுங்க. ஆனால் ஒரு பக்கம் என்ன இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வடை சுடுறது. இதோ ஃப்ரிட்ஜ் வாங்குகிறான், தீபாவளிக்கு ஜிஎஸ்டி குறைச்சதுனால கார் வாங்குகிறான், அது பயங்கர அமோக விற்பனை அப்படின்னு கூவிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒருபுறம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சொல்கிறார்கள் மோடியை பார்த்து அமித்ஷா வருது. வெக்கமா இல்லையா இவ்வளோ பெரிய பொய்களை சொல்வதற்கு? 2014 வாக்குறுதிகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோபம் தான் வருது. அவ்வளோ பொய்யான வாக்குறுதிகள், முழு பொய்களை சொல்லி ஆட்சிக்கு எப்படியாவது வருவது. வந்ததற்கு பிறகு என்ன? ஆட்சிக்கு வருவதுன்னா வாக்கு திருடுகளின் மூலமாகத்தான் ஆட்சிக்கு வருகிறார்கள். நேர்மையாக இங்கே ஆட்சிக்கு வருகிறார்கள். வந்த பிறகு ஏழை எளிய விவசாய மக்களை ஒடுக்குவது, இதுதான் மோடி அமித்ஷாவுடைய திட்டம். நிச்சயமாக விவசாயிகள் வெற்றி பெறுவார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.